இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்தசாரதி, விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா நிக்கிதா. அதாவது நள்ளிரவில் சாலை ஓரம் நிறுத்தி இருக்கும் லாரி ஓட்டுநர்களை குறிவைத்துதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவில் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை ஒரே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களுக்கு அறிவால் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. லாரியை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்கும் ஓட்டுநர்களை கத்தியை வெட்டி, அதாவது அவர்களை வெட்டிவிட்டு அவர்களிடம் பணம் மற்றும் செல்போன்களை பறித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இதில் 5க்கும் மேற்பட்டவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முதற்கட்டமாக கோண்டூர் அதாவது பாலத்துக்கு கீழே அதாவது போலீசார், அதாவது ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் ஒருவரை பிடித்திருக்கிற ஒரு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு வாகனம் மற்றும் 3 பேர் தப்பி ஓட்டம். தற்பொழுது கடலூர் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு அந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். நிகிதா, இது குறித்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களின் காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். அதுல பேர் ஒருத்தன் வந்து சதீஷ்னு கூப்பிடுறான். என்ன வயசு இருக்கும் பசங்களாம்? எல்லாமே சின்ன சின்ன பசங்க, மீச முளைக்க பசங்க. என்ன போதையில இருந்தானோ? போதையில இருந்தோம் என்ன வந்தா கஞ்சா போதையா? ஆமா, இது தொத்தி எல்லாரையும் மேட்டி மேட்டி லைன்ல போயின்னு பிடிங்கன்னு இருக்குல்ல எல்லாத்தையும் பொருளெல்லாம். நீங்க கடலூர் எம்புதுருங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அடி வெட்டி எதா இருக்கா? தைலா எத்தனை தைல? சரிங்க. இப்படி கைத்தால இப்படி கொத்திச்சு.